ஓகே. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் 3.3ல செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இது வழக்கம் போல நம்ம இப்படி ஒரு கொஸ்டினை கொடுத்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பவரை பார்க்கணும். ஸோ கியூபு. ஸோ கியூப்ல இருக்கிற ஃபார்முலாஸ் பார்க்கணும். பாருங்க இங்கேயும் கியூப் இருக்கு. அடுத்தது அதோட சைன் செக் பண்ணணும் பிளஸ். ஸோ இங்கேயும் பிளஸ் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன முடிவுக்கு வரேன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் அப்படின்ற ஃபார்முலா அப்படின்னு முடிவுக்கு வரேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? சொல்யூஷன்ல ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 3p இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4q இருக்கு. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஃபார்முலா எழுதிட வேண்டியதுதான். எழுதிட்டு அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே. ஸோ இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3pனும் பி இருக்க வேண்டிய இடத்துல 4qனும் போட்டுடலாம். பாருங்க ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3p த ஹோல் கியூப் பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 4q the whole cube plus 3 into 3p 4q a இருக்க வேண்டிய இடத்துல 3p plus 4q. நல்லா கவனிமா, இதுக்கப்புறம் சால்வ் பண்றது தான் மேட்டர். ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆமாவா? இந்த கியூப்ன்றது இந்த 3க்கும் பொருந்தும் pக்கும் பொருந்தும். ஸோ 3 கியூபோட வேல்யூ என்ன? 3 into 3 into 3. 3 3s are 4, 3 3s are 9, 9 3s are 27. p கியூபோட வேல்யூ p கியூபே தான். அடுத்தது 4 கியூபோட வேல்யூ என்ன? 4 4s are 16, 16 4s are 64. ஆமாவா? 64 q கியூப். அடுத்தது பிளஸ் 3 3s are 9, 9 4s are 36 எழுதிக்கோங்க. வேரியபிள்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. p q. அடுத்தது 3p பிளஸ் 4q அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னாக்கன்னா இந்த 36 pqவை 3p கூடயும் 4q கூடயும் மல்டிப்ளை பண்ணும். இங்க பாரு, நல்லா கவனி. 36 pqவை 3p கூடவும் 36 pqவை 4q கூடவும் மல்டிப்ளை பண்ணும். எப்படி மல்டிப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். சரியா? 3 6 are 18, மிச்சம் 1. 3 3s are 9 plus 1 10. எத்தனை p இருக்கீங்க? 2 p இருக்கு. அப்ப p ஸ்கொயர், ஒரு q இருக்கு. ஓகே, இது ஒரு ஆன்சர். அடுத்தது இங்க 6 4s are 24, மிச்சம் 2. 4 3s are 12, 12 plus 2 14. எத்தனை p இருக்கு? ஒரு p இருக்கு. எத்தனை q இருக்கு? 2 q இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர். அப்போ பாருங்க 27 p cube plus 64 q cube plus ஃபர்ஸ்ட் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு? 108 p ஸ்கொயர் q. அடுத்தது என்ன வந்துச்சு? பிளஸ் 144 pq ஸ்கொயர். ஓகே. ஸோ ஒவ்வொரு டேர்மும் இருக்கான்னு ஆன்சர்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.